வெளியே நிக்கிற காருக்கு நம்மளால பெட்ரோல் கூட போட முடியாம கார் நின்றுட்டு கிடக்குது. காரை வித்துட்டு அதுல வர காசை எடுத்து நம்ம இங்க காது குத்துக்கு போட்டான்னு அவ வீம்பு பிடிச்சவ, அவ தன்னோட சுய கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு 400-500 சவரத்துக்கு நகைகள் இருக்கு. இது எல்லாமே என் பேத்திக்கு தான். அவ தான் என்னோட உண்மையான பேத்தி. அவன் ரத்தத்துக்கு பிறந்த குழந்தைங்களை தான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. நீயும் இந்த குடும்பத்து பக்கம் வரக்கூடாதுன்னு நாங்க என்னென்னவோ பிளான் பண்ணி பாக்குறோம். இவளை விட்டு அவ பேசிட்டே இருப்பா. அவ வாய்க்கு ஒரு பேண்டேஜ் போடுங்கடா. ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்க தான். சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது. நாங்க தான் தாலி கட்டணும். அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதும் நாங்க தான். உன்னோட வாய்ஸ்ல போன் பண்ணி பேசினதும் நாங்க தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. யாரும் சாப்பாடு சாப்பிட்றாதீங்க, அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. ஊர் சபைக்கு முன்னாடி 2 வீட்டாரும் ஒண்ணு சேர்ந்து அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துறதா நேரம் காலம் குறிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காது குத்துறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஊர் சபையில தமிழ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துற செலவுல பாதி செலவு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய வீட்டு சைட்ல பணம் நிறைய இருக்கு. அவங்க நல்லா ஆடம்பரமா பண்ணலாம், கடை வெட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இட்லி கடை தான் வச்சிருக்காங்க. ஆனா அவ்வளோ பெரிய பணத்தை அவங்களால ரெடி பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாமலேயே அவசரப்பட்டு தமிழ்ச்செல்வி வாய் விட்டு போயிட்டாங்க. பாதி பணத்தை நாங்க போடுறோன்னு. இதுக்கு ஈஸ்வரியும் சித்ராவும் மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. தமிழ்ச்செல்வி இவ்வளோ திமிரா சபதம் போட்டு போயிருக்கா, அவளால கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ண முடியாது, அதனால நம்ம பட்ஜெட்டை ஏத்தி விட்டுற வேண்டிதான் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி இந்த காது குத்து செலவுக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஆகும், அதுல 7.5 லட்ச ரூபா அவளை கொடுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டை ஏற்றி விட்டுறாங்க. அதை தமிழ்ச்செல்வியால கண்டிப்பா கொடுக்கவே முடியாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நேரா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஈஸ்வரி. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போய் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி வெளியே வராங்க. இந்தா காது குத்துக்கு ஆகிற செலவுக்கான பட்ஜெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல 15 லட்ச ரூபா ஆகுது. இதுல 7.5 லட்ச ரூபா நீ பாதி தர்றதா ஒத்துக்கிட்டல்ல, நீ 7.5 லட்ச ரூபா தரணும் அப்படின்ற மாதிரி அந்த பட்ஜெட்டை கொடுக்குறாங்க. அம்மாச்சி வந்து என்னது 7.5 லட்சமா, என்னடி இது அநியாயமா இருக்குது, ஒரு காது குத்து செலவுக்கு 15 லட்ச ரூபாயா, அப்படி என்னடி பண்ண போறாங்க தமிழ், அதுல பாதி காசை நம்ம எப்படி புரட்டி கொடுக்கறது, 7.5 லட்ச ரூபா ஆகுதே அப்படின்ற மாதிரி அம்மாச்சி உள்ள இருந்து கேக்குறாங்க. அங்க இருந்த தமிழ்ச்செல்வியும் அவங்க அப்பாவும் ஷாக்கா பாக்குறாங்க. ஐயோ என்ன இது இவ்வளோ பெரிய செலவா இருக்கு, 7.5 லட்ச ரூபாய் நம்ம எப்படி புரட்டுறது, வெளியே இருக்கிற காருக்கே பெட்ரோல் போட முடியாம அப்படி நின்றுட்டு கிடக்குது, அதுக்கு கூட வழி இல்லாம உட்காந்துட்டு கிடக்குறோம், இதுல 7.5 லட்ச ரூபாயா, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வி 7.5 லட்ச ரூபா தானே, அதெல்லாம் நாங்க கட்டிடுவோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. ஈஸ்வரிக்கு உடனே காசு இல்லைனாலும் இவளுக்கு எவ்வளவு திமிர் பேச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஈஸ்வரியும். ஈஸ்வரி போனதுக்கு அப்புறம் தமிழ்ச்செல்வியோட குடும்பம் டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படி காசை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி ஒரு யோசனையை சொல்றாங்க. அம்மாச்சி, வெளியே நிக்கிற காருக்கு நம்மளால பெட்ரோல் கூட போட முடியாம கார் நின்றுட்டு கிடக்குது, அதனால எதுக்கு அந்த கார் அப்படியே நின்றுட்டு இருந்தா மக்கி தான் போகும், அதனால அந்த காரை வித்துட்டு அதுல வர காசை எடுத்து நம்ம இங்க காது குத்துக்கு போட்டான்னு அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி ஐடியா கொடுக்குறாங்க. ஏன் தமிழ்ச்செல்வி என்னடி சொல்ற, அதுவும் புள்ளிங்க பிறந்த நேரம் நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், அது அதை போய் விற்கணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மாச்சி. அதுக்கு தமிழ்ச்செல்வி, அம்மாச்சி என் பிள்ளைங்க வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுங்கன்னா இந்த மாதிரி 10 கார் வாங்கும், அதனால இப்போதைக்கு நமக்கு ஆடம்பரம் தேவையில்ல, காரை வித்தரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே அம்மாச்சியோட மைண்ட் வாய்ஸ், இந்த காரை வாங்கி கொடுக்க சேது என்னெல்லாம் பிளான் பண்ணி வாங்கி கொடுத்தான், ஆனா இவ ஈஸியா வித்தரலாம் அப்படின்னு சொல்றாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி காரை வித்தரலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. உடனே அம்மாச்சி சேதுவுக்கு கால் பண்றாங்க. சேது, தமிழ்ச்செல்விங்க காது குத்துக்கு ஆகிற செலவுக்காக காரை விற்கணும்ன்ற முடிவுல சுத்திட்டு இருக்காயா, என்ன பண்றதுன்னே தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மாச்சி. அதுக்கு சேது, விடு அம்மாச்சி, அவ வீம்பு பிடிச்சவ, அவ தன்னோட சுய கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அதனால என்ன பண்றாலோ பண்ணிட்டு போட்ட, விடுங்க அம்மாச்சி அப்படின்ற மாதிரி சேது சொல்றாரு. என்ன இருந்தாலும் அம்மாச்சிக்கு அந்த காரை விற்கிறதுல மனசு இல்லை. ஏன்னா அந்த கார் தான் இப்ப அந்த வீட்டுக்கான கௌரவத்தையே கொடுத்துருக்கு. எங்க போனாலும் தமிழ்ச்செல்வி கார்ல போறதை எல்லாம் மரியாதையோட பாக்குறாங்க, பெருமையாவும் பாக்குறாங்க. இந்த காரை அவ வித்துட்டா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பவும் கார் வாங்க முடியாது, அதனால இந்த காரை விற்கவே விடக்கூடாது அப்படின்னு அம்மாச்சி முடிவு பண்றாங்க. உடனே அம்மாச்சி மலருக்கு ஃபோன் பண்றாங்க. மலரு, நம்ம வீட்டுல நான் சொல்ற இடத்துக்கு போ, அந்த இடத்துல ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கும், அந்த பழைய பெட்டியை மட்டும் நீ எடுத்துட்டு வா, அதுல எனக்கு தேவையான பொருள்லாம் இருக்கு, அதை நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மலருக்கு ஃபோன் பண்ணி அம்மாச்சி பேசுறாங்க. மலரும் ஐயோ அம்மாச்சி ஃபோன் பண்ணி அந்த பெட்டி எடுத்துட்டு வர சொல்றாங்களே, அதுல ஏதாவது முக்கியமான பொருள் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா மலர் அந்த ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு அம்மாச்சியை பாக்கிறதுக்காக தமிழ் வீட்டுக்கு வராங்க. அங்க மலர் வர்றதை பார்த்த தமிழ்ச்செல்வி, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அம்மாச்சி, நான் தான் அவளை இங்க வர சொன்னேன், என்னோட முக்கியமான பொருளை ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னேன், அதனாலதான் அவ கொண்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு 400-500 சவரத்துக்கு நகைகள் இருக்கு. எல்லாம் அவங்களுக்கான பரம்பரை நகை.
அதை பார்த்ததும் தமிழ்ச்செல்வி, மலரு, தமிழ்ச்செல்வியோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அம்மாச்சி, இது எதுக்கு இப்ப இங்க எடுத்துட்டு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாம் என் பேத்திக்கு தான். ஐயா செல்லப்பாண்டி, இந்த நகையில கொஞ்சம் எடுத்துட்டு போ, ஒரு 7,50,000 வர மாதிரி அதை அடகு வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே செல்லப்பாண்டி, அம்மாச்சி நம்ம வேற வழியில ஏதாவது நம்ம பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேணாம் அம்மாச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அம்மாச்சி, இது எல்லாமே என் பேத்திக்கு தான். நான் தமிழ்ச்செல்விய வெறும் வாய் வார்த்தைக்காக பேத்தி பேத்தின்னு சொல்லல, அவதான் என்னோட உண்மையான பேத்தி. அவளுக்கு தான் இந்த நகை எல்லாம். அதனாலதான் இது யாருக்கிட்டையும் நான் எடுத்து கொடுக்காம அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருந்தேன். இது இப்ப தமிழ்ச்செல்விக்கு தான் கொடுக்க போறேன், என் மனசார கொடுக்க போறேன். இது என்னோட நகை, இதுல யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இதை நான் யாருக்கு விருப்பப்பட்டு கொடுக்கறனோ அவங்களுக்கு தான் இது சேரணும். இதுல யாரும் கேட்கவும் முடியாது, இதுல யாரும் தலையிடவும் முடியாது அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, அம்மாச்சி இப்ப நான் உன் பேரனுக்கு பொண்டாட்டி கூட கிடையாது, உன் பேரனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த நகை எல்லாம் அவங்களுக்கு சேர வேண்டியது, இது எனக்கு தேவையில்லை அம்மாச்சி அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி என் பேரனுக்கு வேணா வேற கல்யாணம் நடந்திருக்கலாம், அவன் ரத்தத்துக்கு பிறந்த குழந்தைங்களை தான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. அதனால இதை நான் உனக்கு கொடுக்கறத யாரும் கேட்கவும் முடியாது, அப்படி கேட்கறதுக்கும் யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஏன்னா இது என்னோட நகை, இதை நான் யாருக்கு வேணாலும் விருப்பப்பட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் வேணாம் அம்மாச்சி, இதை நீங்க பத்திரமா எடுத்து வைங்க அம்மாச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏப்பா செல்லப்பாண்டி, நான் தான் சொல்றேன்ல, இதுல இருக்கிற நகையை கொண்டு போயிட்டு அடகு வச்சுட்டு வா, இந்தா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அங்க இருந்து மலரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா கிட்ட இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மாச்சி போன் பண்ணி திடீர்னு இங்க ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பெட்டி ஃபுல்லா ஒரே நகை, அதுல ஒரு 400-500 பவுன் நகையா இருந்தது. அதை எடுத்து தமிழ்ச்செல்விக்கு கொடுத்தாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி வேணவே வேணான்னு சொன்னா. ஆனா அம்மாச்சி, இந்த நகை உனக்கு தான் சொந்தம், இதை நான் உனக்கு தான் கொடுப்பேன், என் சொந்த பேத்தி நீ தான், உன்னதான் என் பேத்தியா நினைக்கிறேன், இந்த நகையில யாராலையும் உரிமை கொண்டாடவே முடியாது, இதை நான் யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி மொத்த நகையும் தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மலரு இங்க ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேரும் கூடி பேசிக்கிறாங்க. ஏன்டி சித்ரா, என்னடி இந்த கேள்வி இப்படி பண்ணிட்டா, வீட்டுல 400-500 சவரன் நகையை கொண்டு போயிட்டு அந்த தமிழ்ச்செல்வி கிட்டயா கொடுப்பா, அந்த கேள்விக்கு கொஞ்சமாச்சும் அறிவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இங்க கூடி பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க ஐஸ்வர்யா, ஆண்டி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த நகையை கொடுத்தா கொடுத்துட்டு போகட்டும், ஆனா இந்த காது குத்துக்கு தமிழ்ச்செல்வி வரக்கூடாது. இந்த காது குத்துல குழந்தைங்க என் மடியில உட்காந்துதான் காது குத்திக்கணும். இதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஏண்டி உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் எங்க கிட்ட வர, மத்த நேரம் ஃபுல்லா இந்த குடும்பத்துக்காக தான் பாடுபடுற, நாங்க சொல்றதையும் நீ காதுல வாங்கிக்க மாட்டேங்கிற, இப்ப உனக்கு தேவைன்னு உடனே வர பத்தியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சரி ஓகே விடு, நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே அடுத்த வெள்ளிக்கிழமை வருது. எல்லாரும் ஒரு பொது இடத்துல காது குத்துக்கு அரேஞ்ச் பண்றாங்க. 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து காது குத்துறதுக்காக வந்திருக்காங்க. வேலை எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. என்ன பண்ணலாம், இவ வேற வந்துட்டா, இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணுமே காது குத்துறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்றாங்க. அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த பக்கம் போறாங்க. அவ பின்னாடியே ஈஸ்வரியும் சித்ராவும் ஃபாலோ பண்ணி போறாங்க. போயிட்டு தமிழ்ச்செல்வியை வம்புக்கு இழுக்கிறாங்க. ஏண்டி தமிழ்ச்செல்வி, நீயும் இந்த குடும்பத்து பக்கம் வரக்கூடாதுன்னு நாங்க என்னென்னவோ பிளான் பண்ணி பாக்குறோம், ஆனா இந்த குழந்தைங்களை சாக்கா வச்சுட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள ஒட்டுறதுக்கு பாக்குறியா, உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியை ஆளுங்களை வச்சு கடத்தி அந்த மண்டபத்துல இருக்கிற ஒரு ரூம்ல கட்டி போட்டுறாங்க ஈஸ்வரியும் சித்ராவும். ஆண்டி எதுக்காக ஆண்டி இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க. டேய் இவளை விட்டா அவ பேசிட்டே இருப்பா, அவ வாய்க்கு ஒரு பேண்டேஜ் போடுங்கடா அப்படின்ற மாதிரி வாய்க்கு எடுத்து டேப் போட்டு ஒட்டிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்க தான். சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது, நாங்க தான் தாலி கட்டணும். அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதும் நாங்க தான். உன்னோட வாய்ஸ்ல போன் பண்ணி பேசினதும் நாங்க தான். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடி, நாங்களும் என்னென்னவோ பிளான் பண்ணி உன்னை பிரிச்சு வைக்கிறோம், நீயும் அந்த குழந்தைங்களை சாக்கா வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கியா. ஐஸ்வர்யா தான் சேதுவோட ஒன்னா சேர்ந்து வாழ்வா. ஐஸ்வர்யா சின்ன வயசுல இருந்து சேதுவை எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா. நடுவுல வந்த உன்னை சேது விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான், அதை நாங்க சும்மா விட்டுருவோமா, அதுக்காக தான் இவ்வளவு பிளானையும் பண்ணி பிரிச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி மொத்த உண்மையை ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுனே தெரியல, வாயில வேற டேப்பு போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. நீ இங்கேயே கடந்து சாகு அப்படின்னு ஈஸ்வரி, சித்ரா அந்த ரவுடிங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காது குத்து ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. அங்க தமிழோட குடும்பம் எங்க தமிழை காணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி, ஏண்டி தமிழ்ச்செல்வி எங்கடி போய் தொலைஞ்சா, அவ எங்க இருக்கான்னு போய் பாருங்கடி, அவ ஏற்கனவே அழகிற அம்மானு கூப்பிடலன்ற கோவத்துல இருந்தா எங்கேயாவது கோச்சிட்டு போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க போறா, அவளை போய் தேடி கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க இருந்து சேது, அம்மாச்சி நல்ல நேரம் தாண்டி போயிட போது, நானே போய் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சேது போறாரு. அந்த மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, வெளியில எங்கேயுமே இல்ல. ஒரு ரூமா தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சேது நடந்து போய்கிட்டே இருக்காரு.
சேது தமிழ்ச்செல்வின்னு கூப்பிடுற சவுண்டு தமிழ்ச்செல்வி காதுல விழுது. தமிழ்ச்செல்வி வாயில டேப் போட்டி இருக்கிறதுனால அவங்களால பதில் குரலே கொடுக்க முடியல. டக்குன்னு அந்த சேரை தள்ளி விட்டு கீழே பொத்துன்னு விடுறாங்க. அந்த சவுண்டு கேட்டு அங்க என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி சேதுவும் திரும்பி பாக்குறாரு. அங்க பார்த்தா தமிழ்ச்செல்வியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உடனே நேரா போய் தமிழ்ச்செல்வி வாயில இருக்கிற டேப் எடுத்துட்டு, உன்னை யாரு இங்க கட்டி போட்டது, எதுக்காக இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன எதுக்காக கட்டி போட்டு வச்சிருந்தா என்ன பண்ண போறீங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. உடனே சேது, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, பழசெல்லாம் இங்க பேசுற அளவு வச்சுக்காத, எதுவும் இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம், இப்போதைக்கு நல்ல நேரம் கடந்து போயிட போகுது அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வேக வேகமா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. காது குத்தியும் தடபுடலாம் நடத்தி முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்காக பந்தியில போய் உட்காடுறாங்க. பந்தியில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிடலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி போய் அங்க நின்னு, யாரும் சாப்பாடு சாப்பிட்றாதீங்க, அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. என்னது சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, ஆமா, அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு, தோ இந்த சமையல்காரனை கேளுங்க சொல்லுவான், அவன் ஏதோ பாத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே சமையல்காரனும், அதோ நிக்கிறாங்களே அந்த அம்மா தான் சாப்பாட்டுல ஏதோ 4 பாட்டில கொண்டு வந்து உள்ள ஊத்துனாங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சமையல்காரர் சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி, என்னது சாப்பாட்டுல நான் விஷத்தை கலந்தனா, ஏய் என்னடா சொல்ற, ஏன்டா இப்படி பொய் பேசுற, நான் அந்த பக்கமே வரல அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி பேசுறாங்க. மா பொய் பேசாதீங்கம்மா, 4 பாட்டில்ல என்னவோ எடுத்துட்டு வந்து அங்க இருந்த குழம்புல அங்க இருந்த சாப்பாட்டுல எல்லாம் நீங்க ஊத்தும் போது நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சமையல்காரர் சொல்றாரு. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி, ஏய் நடிக்காதடி, நீ தான் ஏதோ பாட்டில் எடுத்துட்டு வந்து ஊத்தணும்னு சொல்லி சமையல்காரனே சொல்றான், இப்ப என்ன நடிக்கிறியா. உடனே தமிழ்ச்செல்வி, இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, இது இந்த தெய்வத்து மேல சத்தியம் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்றாங்க. ஏய் இதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தை கெடுத்துட்டு இந்த வீட்டு விட்டு போறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு வெளியே போனவதானே நீ, அதே மாதிரி தானே இந்த சத்தியத்தையும் பண்ற, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி உடனே நேரா சாமி முன்னாடி போறாங்க. அங்க கற்பூரத்தை ஏத்தி கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்றாங்க. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த சாப்பாட்டையும் நான் விஷத்தை கலக்கல அப்படின்ற மாதிரி கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்றாங்க. உடனே இங்க சேதுவுக்கும் சந்தேகம் வருது. ஆமா, தமிழ்ச்செல்வியை அங்க யாரோ கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, இப்ப சாப்பாட்டுல தேவையில்லாம யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இதை விசாரிச்சு தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சேது கண்டுபிடிப்பாரா? ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் தான் எல்லா தப்பும் பண்ணாங்கன்ற மாதிரி சிக்கி சின்ன பின்னமாக போறாங்களா? பொறுத்து இருந்து பார்க்கலாம்.